பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். நம்முடைய தேவனுடைய கை குறுகவில்லை. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதது, அவருடைய வல்லமையும் மாறாதது. அதை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு சமாதானத்தை தருகிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். Hebrews 10:38. Now the just shall live by faith, but if anyone draws back, my soul has no pleasure in him. பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்மை விசுவாசிக்கிறதை எதிர்பார்க்கிறார். ஒரு விசுவாசத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பதட்டமோ போராட்டமோ இருப்பது மிகவும் அரிது. அவன் இருதயம் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதினால் அவன் பதறாமல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விளையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். Isaiah 28:16. Therefore thus says the Lord, behold, I lay in Zion a stone for a foundation, a tried stone, a precious cornerstone, a sure foundation. Whoever believes will not act hastily. பாருங்கள், நம்முடைய விசுவாசம் யார் மேல் வைக்க வேண்டுமா? அஸ்திபாரமான ஒரு கல், பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து என்ற மகிமையான அஸ்திபாரத்தின் மேல் தன் வாழ்க்கையை கட்டும் பொழுது, அவருடைய வார்த்தையில் தன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கும் பொழுது அவன் பதறுவதில்லையா? இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஏதோ ஒரு காரியம் உங்களை பதற வைக்கிறது, ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்துகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தாயானால் பதற வேண்டிய அவசியம் இல்லை. உன் நம்பிக்கை நங்கூரமாக அஸ்திபாரமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி. Isaiah 26:3. You will keep him in perfect peace, whose mind is stayed on you, because he trusts in you. ஆம், தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவரையே தன்னுடைய நம்பிக்கையாக, உறுதியான அஸ்திபாரமாக, மூளைக்கல்லாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவன் வாழ்க்கையில பதறாத ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் தருகிறார். இன்றைக்கு கூட அந்த சமாதானம் நிறைந்த பதட்டமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர்தான் பரீட்சிக்கப்பட்ட மூளைக்கல், என் அஸ்திபாரம் நீர்தான் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி உமக்குள் என்னை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவோம். ரோமர் 12:12 சொல்லுகிறது, இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டுமா? ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் அஸ்திபாரமாகிய மூளைக்கல்லாகிய பரீட்சிக்கப்பட்ட வெளியேறப்பெற்ற உண்மையில் எங்களுடைய விசுவாசத்தை வைத்து ஒரு நாள் இந்த உலக போராட்டத்தை கண்டு பதறாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அது நிமித்தம் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தினால் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நிரப்பிவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.